இந்த நிச்சயதார்த்த கடந்து வந்திருக்கிற பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாளைய தினத்திலே நடக்கிற திருமணத்துக்கு ஆயத்தமாய் இந்த மகனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரை இன்றைக்கு ஒரு திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த மகன் சபைக்கும் சங்கத்துக்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவராய் இருக்கிற தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பெற்றோர்களாய் சொந்தங்களாய் உறவினர்களாய் சிநேகிதர்களாய் கர்த்தாவே சபையாராய் விசுவாச மக்களாய் ஆண்டவரே இடத்திலே கடந்து வந்து கர்த்தாவே நிச்சயத்திலே இந்த மகளுக்காக பிரார்த்தனை பண்ணுவதற்கு ஆண்டவராக இருக்கிற தெய்வம் சொர்க்கத்திலிருந்து பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலே நடக்கிற திருமணத்துக்கு ஆயத்தமாய் இந்த மகளை கர்த்தாவே இன்று இரவு கர்த்தாவை கேட்ட ஆண்டவரே சத்தியத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே நல்ல ஸ்திரீயுமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். ஸ்தோத்திரம் செய்கிறோம் திரு நாமத்தின் எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாத்திரத்துக்காக கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினைப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் குழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஓட்டிக்க மாலட்டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலட்டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் கோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு டோய். சாரு சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும் கால பிரபு டோய். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி
இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை புடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ 1 நான் 2 நீ 3 நான் 4 இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரு சாரு யாரு தாராள பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும். தாராள பிரபு தோய் சாரு சாரு யாரு தாராள பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும். தாராள பிரபு தோய் வாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. ஜான்சி என்ற தீபிகா அவருடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் நிச்சயம் செய்தபடி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அதை பார்க்கவும் சொந்தங்களாக அவருடைய நண்பர்களாக அவருடைய உறவினர்களாக சிநேகிதர்களாக சபை கிறிஸ்தவ போதகர்களாக சபையுடைய விசுவாசிகளாக இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த இடத்துக்கு அழைத்தது அல்லது இந்த இடத்துல ஒன்று கூடுவதற்கு முகாந்தரம் இவர்கள் 2 பேர் தான். இவர்கள் தான் இன்னைக்கு ஹீரோ. இவர்கள் தான் இன்னைக்கு ஹீரோ. அவர்களை வாழ்த்தவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய அவருடைய ஆசீர்வாதம் அவர் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபையில் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ளதும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்தில் வளர்க்கப்படவும் கணவன் மனைவி தேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலை அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடு விவேகத்தோடும் தெரிந்த புத்தியுடனும் தேவ பக்தியுடனும் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை எவராலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர்கள். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர்கள். உடைய மௌனம் சம்பளத்துக்கு அறிகுறி என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் வேகமாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக நான் விரும்புகிறேன். மல்கியா எழுதின புஸ்தகத்தில் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து
ஒரு சம்பவத்தை வாசித்து ஒரு திருமணத்துடைய காரியத்தை குறித்து வாசிக்கலாம். 2:14 கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். 2வது உன் தோழியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். 3வது உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அப்படின்னு 3 காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார் என்று சொல்லி இறை வேதம் சொல்லுகிறது. இறைவன் சொல்லுகிறார், இவர்களுடைய திருமணத்திற்கு கடவுளே சாட்சி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் சாட்சி கொடுக்கிறது? கர்த்தரே. கர்த்தர் மீன்ஸ் சிருஷ்டிகர், உண்டாக்கினவர் இல்லைங்களா? இந்த கட்டடத்தை யார் கட்டினார்கள் அப்படின்னா இதற்கு ஒரு சிருஷ்டி கர்த்தாவும், இந்த ஊரை உருவாக்கினவர் ஒருவர் யாருங்க அப்படின்னா அவர்கள் பேரு சிருஷ்டி உருவாக்கி இருக்கிறார். இந்த கட்டடத்தை உருவாக்குவதற்கு ஒரு சிருஷ்டி கர்த்தா ஒருத்தர் இருக்கிறார். அதுபோல ஒவ்வொன்றையும் உருவாக்குவதற்கு ஒரு சிருஷ்டி கர்த்தாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது போல மனுஷனையும் உண்டாக்குவதற்கு ஒரு சிருஷ்டி கர்த்தர் இருந்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் அகிலாண்டத்தையும் உண்டாக்கின ஒரு இறைவன் இருந்திருக்கிறார். தானாக தானாக உருவாக்கப்படவில்லை. இங்கே கடவுள் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார் என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். இளம் வயது மனைவி. ஆண்களுக்கு எப்போதும் ஆணை விட ஒரு குறைஞ்சது 1 வயசாவது என்ன இருக்குங்க, பேச மாட்டேங்கிறீங்க, 1 வயசாவது குறைந்திருக்க வேண்டும். கடவுளே சொல்றார், இளம் வயதுள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுளே சொல்லுகிறார். அதை தான் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே அதை கடைபிடிக்கிறார்கள். சொல்லப்படுகிறது. கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இளம் வயதின் மனைவிக்கு சாட்சியா இருக்கிறார். அப்போ இளம் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது 2 பேருக்கும் ஒரு ஆளுகை உண்டாகிறது. நான் வேகமாய் ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன். 2வது தோழி என்று பைபிள்ல வாசிக்கிறோம். சோ தோழி மீன்ஸ் சொல்லுங்களேன், தோழி, ஃப்ரெண்ட். ஆமென். ஒரு சிறந்த ஒரு தோழியாக கடவுள் இன்றைக்கு அவர்களை இணைத்திருக்கிறார், இணைக்கப் போகிறார். ஒன்று சாட்சியா இருக்கிறார், 2வது அவர்களுக்கு ஒரு தோழி, ஒரு தோழன். கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுது நமக்கு அநேக தோழர்கள் இருக்கிறார்கள். தொல்லை கொடுக்கிற தோழர்களும் உண்டு, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற தோழர்களும் உண்டு. இப்படி தோழர்கள் தோழிகள் இருக்கிறார்கள். சிலர் திருமணம் ஆகியும் பேரன் பேத்தி எடுத்தாலும் தோழர்களை விடவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், உயிர் கொடுப்பான் தோழன். இப்பதான் இருக்கிறவங்க உயிரை கொடுக்க மாட்டாங்க, உயிர் எடுக்கிறதுல இருக்கிறார்கள். உயிர் கொடுப்பான் தோழன் என்று சொல்லி பழமொழிகளில் வாசிக்கிறோம். ஒரு தோழன் ஒரு தோழியை போல ஒரு வாழ்க்கை தொடர வேண்டும். ஆமென். ஒரு தோழருக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய தோழனுக்கு எல்லாம் தெரியும்.
தன்னுடைய நண்பர்கிட்ட எல்லா விஷயத்தையும், நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சிநேகிதர்கிட்ட சிநேகிதத்தை சொல்லுவாங்க ஒழிய தாய் தோப்பட்ட அதிகமா ஷேர். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு நட்பு உள்ள ஒரு உறவு இருக்கிறது. இதைதான் சொல்லுகிறார், கணவன் மனைவி யார் என்றால் ஒரு தோழனும் ஒரு தோழியும். ஆமென். ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும். எனக்கு திருமணமாகி 22 வருடங்கள் ஆகிவிட்டது. 2 மகனும் கல்லூரி முடிக்கிறார், அவர்களே இருக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் வெளியே போனா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமென். வெளியில எப்ப போனாலும் இங்க இந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் நிறைய வந்திருக்கேன். சூழ்நிலை நிமித்தமாக எங்க போனாலும் என் மனைவியை கூட்டிட்டு போவேன். திருமணத்துக்கு எல்லா இடத்துக்கும் எல்லா காரியத்திலையும் நாங்கள் என்ன பண்ணுவோங்க, பரஸ்பரமா சண்டை போடுவோம். அன்பு நிமித்தமா சண்டை போடுவோம். சண்டை போடுவதுன்னு சொல்லல, சண்டை போடுவோம் சரிங்களா. ஆனா அன்பு நிமித்தமாக சண்டை போட்டு சாப்பாடு ஆடுறதுக்கு கூட நம்முடைய சண்டையை என்ன பண்ணல முடித்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்பர் 1, இளம் வயதின் மனைவிக்கு கர்த்தர் கடவுள் சாட்சியா இருக்கிறார். 2வது தோழி என்று சொல்கிறார். 3வது உடன்படிக்கை அவனன். இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்காக அல்லது கடவுளுக்காக 2 பேரும் வாழ்வோம், சமுதாயத்திலே சாட்சியா இருப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஆகவே 1-2 வசனங்களை மட்டும் வேகமாய் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் 2 பேரும் வாசிக்க நேரம் இல்லாதனால அதுல எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். walk in love. அமைதியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்க தான் அமைதியா இருக்கணும். walk in the love அப்படின்னா அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க கடவுள்? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் வந்து ஒரு மணமக்கள் ஆசிரியருக்கு வர்றீங்க, சொந்த நாயத்தால பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் அமைதியா இருந்து கேட்க ஒரு ஆசீர்வாதம். ஒரு இடத்துக்கு வரணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும், தெரியுதா? எதனாலும் போய் அவ்வளவு பேசிக்கிறாங்க பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமா? ஏமா அமைதியா இருங்க. சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அந்த வார்த்தை கேட்கிற முழுக்க ஆசீர்வாதம். கசாமசாரம் பேசிக்கிறது எப்படி? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க பாஷையில நான் பேசணும் போல தெரியுது. walk in the love அப்படின்னா அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தால் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்பர் 2, walk in the light. வெளிச்ச தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளும் மனைவிக்கு தலைவராக இருக்கிறார், அவரே சரீரத்திற்கு ரட்சகராக இருக்கிறார். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கெல்லாம் கீழ்ப்படிகிற வேலையே கிடையாதுங்க. கீழ்ப்படிதல்னா என்னன்னு கேட்பாங்க. கீழ்ப்படிதல்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாரும் கையிலையும் இந்த குட்டி சாத்தா இருக்குது. எல்லாம் தோசை கல்ல மாதிரி ஒவ்வொன்னு கையில வச்சுக்கிட்டு எல்லாம் சரி. இங்க தமிழ்நாட்டுல தான் இதெல்லாம் உண்டாக்குறாங்க, இதெல்லாம் வெளிநாட்டுல உள்ளது. இது ஏதோ ஒரு நமக்கு ஒரு தொடர்புக்காக ஏற்படுத்தப்பட்டது. நீங்க எல்லாரும் தோசை கல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு தெருவில் போகும்போது கூட இப்படியே தான் போறாங்க. இப்படியேதான் புருஷனோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஏன்னா இப்ப எல்லாமே இதுலயே டச் பண்ணிக்கிறாங்க. சில குடும்ப வாழ்க்கையுமே இதுலயே டச் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உறுப்பினர் சொல்லி தெரியல. ஆனால் கடவுள் நம்மளை உண்டாக்கும் பொழுது எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா, எல்லாம் ஒரு ஆர்டரா உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் பர்ஃபெக்டா
எல்லாம் கிளியரா உண்டாகிருக்கிறார். இதெல்லாம் நீங்க பைபிளை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாம் படைச்சாரு. மரம், செடி, கொடி எல்லாம் படைச்சிட்டு கடைசியா மனுஷனை படைத்தாராம். இந்த மனுஷனுடைய கடவுள் உலாவி கொடுத்தார். கடைசியில மனுஷன் தனிமையா இருக்கிறத பார்த்து ஆண்டவருக்கு அவருக்கே கஷ்டமாயிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனுடைய எலும்புல இருந்து எடுத்து படைத்தார் என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். ஏன் இங்க எடுத்தார் தெரியுங்களா? கவனிக்கிறீங்களா? ஏன் இந்த இடத்துல எடுத்தார் தெரியுங்களா? இந்த மனுஷி அடிமை அல்ல. சிலர் தன்னுடைய மனைவிய, உங்களை யாரும் சொல்லல, நீங்க யாரும் கோபப்படக்கூடாது, தன்னுடைய மனைவிய அந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனமா நடத்துவார்கள். சுகத்துக்கு மாத்திரம் மனைவி அல்ல, சரிங்களா? சொர்க்கத்துக்கு போறவர்களும் மனைவியை மனைவியாக நடத்தணும்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. மனைவி ஏன் இங்க எடுத்தாருன்னா, மனைவி யாருங்க? ஒரு சரிசமமானவர். ஆகவே மனைவிக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பத்துல கடவுள் இருப்பார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உலகத்துக்கு சொன்னது போல வெளிச்சமாக இருப்பீர்கள், உலகத்துக்கு நீங்கள் ஞானவானாக இருப்பீர்கள், ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகவே இந்த கண்பானவர்களே, நேரம் வேகமாய் போகிறதுனால என்னுடைய வசனத்தின்படி இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மனைவியை நடத்த வேண்டிய விதம் இருக்கிறது. அதன்படி அவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறார். ஆகவே நாம நிகழ்ச்சி நேராக நாம் கடந்து போகலாம். திருமண காரியத்திற்கு நேராக எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 பேர் எழுதுங்க. நீங்கள் வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்திற்கு திருமண விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் இதை இப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். தடையில் என்றால் ஜோசப் என்ற குணாளன் ஆகிய தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ஜான்சி என்ற தீபிகாவை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் திட்டத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு கணவனாக இருப்பீரா? இருப்பேன். ஜான்சி தீபிகாவாகிய தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ஜோசப் குணாளனை உனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துன்பத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருப்பாயா? இந்த பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிற பெற்றோர் தவப்பனார் முன்பாக மறுபடியும் அழைக்கிறேன்.
என்னுடைய தகப்பனார் சரி இது இந்த ரிங் மட்டும் நீ எடு. நான் வந்து மீடியம் தப்பு தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக பால் ஜோசப் குணாளன் ஆகிய நான் ஜான்சி தீபிகாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசித்து யோசித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சாட்சியாக ஜோசப் ஆகிய நான் தீபிகாவாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுத்தத்திலும் சுகத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு பின்பற்றவும் வாக்குறுதிக்கிறேன். இந்த ஜோசப் ஆகிய நான் தீபிகா ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசித்து போஷித்து காப்பாற்றும் வாக்கு கொடுக்கிறேன். ஜான்சி தீபிகா ஆகிய ஜோசப் குணாளன் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். நாம் இவர்களுக்கு நேராக எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கரங்களை இவர்களுக்கு நேராக நீட்டி ஆண்டவராக
சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பய கிடக்குற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி புடிக்கிற நினப்புல மாசாகி கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி ராவந்தும் கூட கண்ணு ரெண்டு மூடவில்லடி பாவி புள்ள என்ன நீயும் ஆடவிட்டடி தாய் பாசத்தோட நெஞ்ச வந்து மோதி புட்டடி தெரியலடி புரியலடி உன் இருவிழி மனுஷன இடுப்புல தூக்குதடி சண்டாளி மோசத்துற அழகுல லேசாகி ஏந்தி பகல் அத்தனையும் லூசாகி பய கிடக்கிற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி முடிக்கிற நினப்புல மாசாகி பார்த்து அம்மி வச்ச தேங்காய் சில்லா நான் செங்கி போட்டேன் முட்டமா நீ என்ன சேர நெத்த நினப்புக்குள்ள கசங்கி போட்டேன் சொட்ட வாழ குட்டி நானும் சோறு திங்கல நீ தொட்டி பேச 2 நாளா வீடு தங்கல முட்டி மோது ஓன நப்பரில் சுத்தல நீ எட்டி போக செத்து போவேன் காது குத்தல கதை விடல கலங்கிடல நான் உன்னை விட ஒரு தீய இதுவரை பார்த்திடல சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பய கிடக்குற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி முடிக்கிற நினப்புல மாசாகி கம்மாக்கர நீராகிற செந்தாமர கண்ணாலன பொங்காமலே சோறாகிற நுங்கு போல என்ன சீவும் கண்ணுக்குள்ள கட்டி போட்டு அடிச்சு புட்ட உச்சிவானா நின்ன ஆள ஒரே உதட்ட செப்பில் உலுக்கி புட்ட அல்லி ராணி என்ன ஏண்டி ஆட்டி வைக்கிற உன் அன்பில் என்ன சாவி கொத்தா மாட்டி வைக்கிற புள்ளிமான செக்கு மாட மாத்தி வைக்கிற நீ வெள்ளி காசா என்ன ஏனோ சேர்த்து வைக்கிற பழகிடுற பழகிடுற என் பகலையும் இரவையும் படையலு போட்டுடுற சண்டாலி வாசத்திர அழகுல லேசாகி ஏந்தி பகலத்தனையும் லூசாகி பய கிடக்குற தரையில பேசாகி சண்டாலி சிரிப்புல பறக்குற தூசாகி நான் செவத்துல விட்டெறிஞ்ச காசாகி கொடி புடிக்கிற நினப்புல மாசாகி
மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம் தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன் தாரமே தாரமே வா வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன் தாரமே தாரமே வா வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா நீ நீங்கிடும் நேரம் காட்டும் பெரும் பாரம் உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் மீறம் நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது தாரமே தாரமே வா வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே தாரமே தாரமே வா எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா வாங்க வாங்க என்று சொல்லணும் சொல்லி சொல்லி வாயு வலிக்கணும் வந்தவங்க வயிறு நிறையணும் வாழ்த்து சொல்லி நெஞ்சு நிறையணும் ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது திருநாள் பாட்டு என்றுதான் இந்த கல்யாணத்தை திருக்குறள் நேற்று சொன்னது மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா
மீனெல்லாம் கொட்டி வந்து சீரியல் பல்பா மாத்தி போடு. ஆகாயம் பார்த்து சூரியன் கேட்டு ஆரத்தி தட்டாயேடு. வந்தோருக்கெல்லாம் முத்துக்கள் அள்ளி அட்சர பூவா கொடு. உள்ள சொந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துறப்போ அடடா ஆட்ட பாட்டுதான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான். அடடா ஆட்ட பாட்டுதான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா. நம்ம வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா. வெள்ளிக்காசு அள்ளி தந்தா பந்தல் போட ஆள் கிடைக்கும். நேரில் சென்று கூப்பிட்டாதா பந்தல் உள்ள ஆள் இருக்கும். அட்வான்ஸ் தந்தா அழகான காரு ஊர்கோலம் போக வரும். அன்புள்ளம் கொண்ட சொந்தங்கள் தானே காரோடு கூட வரும். பலரா பகலா கண் முடிச்சு மேல சத்தம் கேட்கிறப்போ அடடா ஆட்ட பாட்டம்தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான். அடடா ஆட்ட பாட்டம்தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம்தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா. வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு மீனாட்சி சுந்தரேசா. வாங்க வாங்க என்று சொல்லணும் சொல்லி சொல்லி வாயு வலிக்கணும். வந்தவங்க வயிறு நிறையணும் வாழ்த்து சொல்லி நெஞ்சு நிறையணும். ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது? திருநாள் பாட்டு என்றுதான் இந்த கல்யாணத்தை திருக்குறள் நேற்று சொன்னது. சுந்தரேசா கொள்ளும் காற்றல்லவா நீ என் கண்ணே. கல்யாண நாளில் மாலை கொள்ள கண்ணாளரின் பூஞ்சோலை செல்ல அந்த வனம் நந்தவனம் ஆகும்.
மணப்பந்தல் தோரணம் நான் போட மணவாளனோடு உன் கைகூட உன் தந்தை உள்ளம் தானும் ஜல்லாட காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை வாழ்வு தந்த வள்ளல் வாங்கிக் கொண்டு போக வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்களீரமாக என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் உன்னை எண்ணி வாழ்வதே என் இன்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் காதல் வாழும் நீ வாழ்க நலமாக நீ வாழ்க நலமாக அஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி அல்லி விழியோரம் அஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை இந்த ஏழை நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூவும் நீ வாழ நலமாக உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ
వాళ్ళవే ఇకపై తిరనాళ్ళే గుండెల్లోన వేగం పెంచావే గుమ్మంలోకి హోలీ తెచ్చావే నువ్వు పక్కనుంటే ఇంతేనేమోనే నాకొక్కో గంట ఒక్కో జన్మే మళ్ళీ పుట్టి చేస్తున్నాను ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకై నువ్వే వచ్చి వాళ్ళవే ఇకపై తిరనాళ్ళే తదిగిన తగ జడు తదిగిన తగ జడు తరికిట తదరిన తదిందిట ఆనందం తలవని తలపుగ ఎదలను కలుపగ మొదలిక మళ్ళీ గీత గోవిందం ఊహలకు దొరకని సొగస ఊపిరిని వదలని గొలుసా నీకు ముడి పడినది తెలుసా మనసున ప్రతి కొసా నీ కనుల మెరుపుల వరస రేపినది వయసున రభస నా చిలిపి కలలకు బహుశా ఇది వెలుగుల దశ నీ ఎదుట నిలబడు చనువే వీసా అందుకుని గగనపు కొనలే చూసా ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకే నువ్వే వచ్చి వాళ్ళవే ఇకపై తిరనాళ్ళే మాయలకు కదలని మగువా మాటలకు కరగని మధువా పంతములు విడువని బిగువా జరిగిన దడగవా నా కథని తెలుపుట సులువా జాలిపడి నిమిషము వినవా ఎందుకని గడికొక గొడవ రలిమిగ మెలగవా నా పేరు తలచితే ఉబికేలావా చల్లబడినను నువ్వు కరుణించేవా ఇంకేం కావాలే చాలే ఇది చాలే నీకే నువ్వై వచ్చి వాళ్ళవే ఇకపై తిరనాళ్ళే గుండెల్లోన వేగం పెంచావే గుమ్మంలోకి హోలీ తెచ్చావే నువ్వు పక్కనుంటే ఇంతేనేమోనే నాకొక్కో గంట ఒక్కో జన్మే మళ్ళీ పుట్టి చేస్తున్నాను